Hello friends, இது வந்து China cabbage. இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து ஒரு பாதி எடுத்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சிக்கன் சாசேஜஸும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன், கொஞ்சம் வந்து கரம் மசாலா போடலாம். இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயத்தோட. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட. இதில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வேகட்டும், மூடி போடாதீங்க. இப்போ நம்ம கேபேஜ் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பாருங்க, எந்த தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சிக்கன் சாசேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுக்கலாம். மெதுவாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட. இது ரொம்ப ஒரு சிம்பிள். சாசேஜஸ் சலாமி எல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து அது கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்கணுமோ, என்ன ஃப்ளேவருக்கு வந்து சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம். நம்ம கடையில் வாங்கினோன்னா சில இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி காரம் இதெல்லாம் வந்து இருக்காது. நம்ம தேவைப்படுற காரம், தேவைப்படுற உப்பு, இப்போ அதில் ரொம்ப உப்பு இருக்கலாம், நம்ம வந்து உப்பு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றவங்களா இருக்கலாம். அப்போ இது மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு டிஷ் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ சாசேஜஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கேபேஜோட சாசேஜும் போட்டேன். ரொம்ப நல்லா வந்துருக்கு, நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கேபேஜ் சாசேஜஸ் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.